இன்று முதல் விசேட போக்குவரத்து திட்டங்கள் முன்னெடுப்பு. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வெளிமாவட்டங்களுக்கு பயணித்த பொதுமக்கள் மீண்டும் தலைநகருக்கு திரும்பும் வகையில் இன்று முதல் விசேட போக்குவரத்து திட்டத்தினை முன்னெடுப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படவுள்ள இந்த விசேட போக்குவரத்து திட்டத்தின்படி மேலதிகமாக 800 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களின் நலன் கருதி நாளை முதல் எதிர்வரும் 3 தினங்களுக்கு விசேட தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தொடருந்து திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தம்பிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். வெளி மாவட்டங்களுக்கு சென்ற பயணிகள் மீண்டும் தலைநகருக்கு திரும்பும் வகையில் 18, 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் விசேட தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படவுள்ளது. வழமையான நடைமுறைக்கு அமைய முன்னெடுக்கப்படும் சாதாரண தொடருந்து சேவை குறித்த தினங்களிலும் முன்னெடுக்கப்படும். புது வருடத்தை முன்னிட்டு குறித்த சாதாரண தொடருந்து சேவைக்கு மேலதிகமாகவே இந்த விசேட தொடருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. அத்துடன் சுற்றுலா பயணிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கெலிப்ரோ தொடருந்தும் இந்த காலப்பகுதியில் முன்னெடுக்கப்படுகின்றது. கடந்த 15ஆம் தேதி நானூயா முதல் எல்லவர முன்னெடுக்கப்பட்ட கெலிப்ரோ தொடருந்து சேவையூடாக 21 லட்சம் ரூபாய் வருமானமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. இதன்படி பொதுமக்களுக்கு சிறந்த முறையில் சேவையினை வழங்குவதுடன் அரசாங்கத்துக்கு வருமானத்தையும் ஈட்டிக் கொடுத்துள்ளதாக தொடருந்து திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த 6 நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலை ஊடாக 7,87,000 வாகனங்கள் பயணித்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 273 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பராமரிப்பு மற்றும் செயற்பாட்டு பிரிவின் பிரதிபலிப்பாளர் தெரிவித்துள்ளார். என்பிபி போன்ற 3ஆம் தர அரசியல் அச்சுறுத்தல்களுக்கு அஞ்ச வேண்டாம், சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக வழங்கப்படும் சேவைக்கான பொறுப்பை தாம் ஏற்றுக்கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பொத்துவில் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை கைப்பற்றும் கட்சிகள் தொடர்பில் ஆராய்ந்து பார்த்தே குறித்த மன்றங்களுக்கு நிதி வழங்குவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கருத்தொன்றை வெளியிட்டுள்ளார். இனம், மதம், சாதி, வர்க்கம், கட்சி வேறுபாடின்றி நாட்டு மக்களுக்கு சேவையாற்றுவதற்காகவே ஜனாதிபதி நியமிக்கப்படுகின்றார். அவ்வாறு இல்லாது தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் சேவையை ஆற்றுவதற்காக நியமிக்கப்படவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்த கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இவ்வாறான 3ஆம் தர அரசியல் அச்சுறுத்தல்களை கண்டு அஞ்ச வேண்டாம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தேர்தலில் என்பிபி மன்னாரை முழுமையாக கைப்பற்றினால் மாவட்டத்தை காப்பாற்றுவது கடினம், செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தை தேசிய மக்கள் சக்தி முழுமையாக கைப்பற்றுமாக இருந்தால் அந்த மாவட்டத்தை எவராலும் காப்பாற்ற முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்தே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தல் காலத்தில் அரசியல்வாதிகள் மன்னாருக்கு விஜயம் மேற்கொள்வதானது இங்குள்ள வளங்களை கொண்டு பணம் ஈட்டுவதற்காகவே என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலுடன் தொடர்புடைய தாக்குதல் சம்பவங்களில் 79 பேர் கைது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கடந்த 3ஆம் தேதி வரை இதுவரை 168 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் 132 முறைப்பாடுகள் கிடைத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தாக்குதல்கள் உள்ளிட்ட ஏனைய சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை 79 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட நபர்களில் இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் 18 வேட்பாளர்களும் அடங்குவதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த 20ஆம் தேதி முதல் நேற்று வரை 1387 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 6 முறைப்பாடுகளும், சட்டத்தினை மீறியமை தொடர்பில் 1293 முறைப்பாடுகளும், வேறு குற்றங்கள் தொடர்பில் 86 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கிடைக்கப்பெற்றுள்ள மொத்த முறைப்பாடுகளில் 1387 முறைப்பாடுகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் 173 முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்.
தலதா மாளிகை யாத்திரை காலம் நாளை ஆரம்பம். கண்டியில் உள்ள பல பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை. தலதா மாளிகை யாத்திரை காலம் 16 ஆண்டுகளுக்கு பின்னர் நாளை ஆரம்பமாக உள்ளது. எதிர்வரும் 10 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த யாத்திரைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் யாத்திரிகர்களின் பாதுகாப்பு கருதி கண்டி நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விசேட பாதுகாப்பு திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. இதன்படி காவல்துறை மற்றும் ஏனைய பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்டவர்களை பணியில் ஈடுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கண்டி நகரத்துக்கு இன்று முதல் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்படி வெளிமாவட்டங்களில் இருந்து பிரவேசிக்கும் வாகனங்களுக்கு அன்றாட நடவடிக்கைகளுக்காக கண்டி நகருக்குள் பிரவேசிக்கும் வாகனங்களும் தனித்தனியாக வாகன தரிப்பிடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். யாத்ரீகர்களின் நலன் கருதி குறித்த வாகன தரிப்பிடங்களில் இருந்து தலதா மாளிகைக்கு சலுகை கட்டணத்தில் விசேட பேருந்து சேவையினை முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கண்டி வத்தேகம மற்றும் தேனுவர ஆகிய கல்வி வலயங்களில் தெரிவு செய்யப்பட்ட 50 பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படவுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை குறித்த பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படவுள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கண்டி கல்வி வலயத்துக்குட்பட்ட 45 பாடசாலைகளுக்கும் வத்தேகம கல்வி வலயத்துக்குட்பட்ட 3 பாடசாலைகளுக்கும் தேனுவர கல்வி வலயத்துக்குட்பட்ட 2 பாடசாலைகளுக்கும் இவ்வாறு விடுமுறை வழங்கப்படவுள்ளது. கிளிநொச்சி புளியம்பொக்கனை பகுதியில் கஞ்சாவுடன் ஒருவர் கைது. கிளிநொச்சி புளியம்பொக்கனை பகுதியில் 85 கிலோகிராமுக்கும் அதிகமான கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இராணுவத்தினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைவாக சிறப்பு அதிரடிப்படையினர் மற்றும் கிளிநொச்சி போலீசாரும் தர்மபுரம் போலீசாரும் இணைந்து குறித்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர். புளியம்பொக்கனை கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வீடு ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தில் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 85 கிலோகிராமுக்கும் அதிகமான கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகித்து பளை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புளியம்பொக்கனை நாகேந்திரபுரம் பகுதியில் தனியார் ஒருவரது வீட்டை வாடகைக்கு பெற்று அங்கிருந்து கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.